இப்போ கருணக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறோம் நம்ம, நல்லாயிருக்கும். கருணக்கிழங்கை வந்து நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி உப்பு போட்டு புளியை ஒரு சொட்டு புளியை போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடணும். ரொம்ப புதுசாக இருக்கிறப்ப இந்த கிழங்கு யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப புதுசாக இருக்கப்போ நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நம்மளோட கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அரியிறப்ப கையும் அரிக்கும், நம்மளோட சாப்பிட்றப்ப நாக்கெலாம் வந்து ஒரு மாதிரி சொர சொரன்னு ஊறிக்கிட்டே இருக்கும், அரிப்பாகவே இருக்கும். அதனால் வந்து இது வந்து நம்ம நல்லா வாங்கி ஒரு வாரம் கழித்து தான் இதை யூஸ் பண்ணணும். பழைய கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணணும்னா அதை வந்து புளி போட்டு உப்பு போட்டு கண்டிப்பாக புளியை போட்டு இதை வந்து வேக வைக்கணும். வெறுமனே வேக வச்சாலும் உங்களுக்கு அந்த பரப்பரன்னு இருக்கும் அந்த நாக்கு வாயெலாம். அதை அந்த தண்ணியை புளியை ஊற்றி வேக வச்சு அந்த தண்ணியை கீழே வடிச்சிட்டிங்கன்னா அந்த எந்த ஃபால்ட்டும் இருக்காது. இது வந்து பைல்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இது வந்து ஒரு விசில் விட்டால் போதும். ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது. இதை ரொம்ப வெந்துடும், அப்புறம் குழ குழன்னு இருக்கும். இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரியே செய்யலாம் இதை. அப்புறம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக வந்து இது கூடவே வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி தாளிக்க வேண்டியது தான். ஸ்பைஸியாக இருக்கும், பைல்ஸ்க்கு நல்லது. இதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இதை வந்து மீதி பொரியல் மாதிரி வந்து தாளித்து அப்படியே தாளித்து விடக்கூடாது இதில். ஏன்னா அந்த தண்ணியோடு நம்ம சாப்பிட முடியாது இதை. அதனால் தண்ணியை ஃபஸ்ட்டு வேக வச்சு வடித்து எடுத்துட்டு அப்புறமா வந்து இதை மாதிரி தாளிக்கணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள். இதை வந்து கடையிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் எடுக்கும், 1/2 ஹவருக்கு மேலே. இது வந்து ஜஸ்ட்டு ஈஸியாக உருளைக்கிழங்கு பொரியல் தாளிக்கிற மாதிரி மிளகாத்தூள் மட்டும் போட்டு தாளிக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.